ஹே காய்ஸ், பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுது. நம்ம பேசுறத கேட்டு பிரபஞ்சம் பதில் சொல்லும்னு பல பதிவுல நானே சொல்லிருக்கேன். ஆனா உண்மையாவே பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுதா, இல்ல நம்மளே தான் பிரபஞ்சம் பேசுதுன்னு நினைக்கிறோமா அப்படிங்கிற டவுட் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. பேய் வர்றத ஒரு சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் முருகேசான்னு சொல்ற மாதிரி, பிரபஞ்சம் நம்ம கிட்ட உண்மையாவே பேசுதா, ஏதாவது சொல்ல நினைக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சில அறிகுறிகள் இருக்கு. பிரபஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் சாதாரணமா இருக்காது. ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க பிரபஞ்சம் ஒரு அறிகுறியை வெளிப்படுத்தினா அது ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா நம்மள பல பேரு ஏதோ ஒரு நம்பரை பார்த்துட்டோம், ஒரு சிம்பிளை பார்த்துட்டோம், அது பிரபஞ்சம் தான் அனுப்புதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா அது உண்மையாவே பிரபஞ்சத்தோட அறிகுறி தானான்னு கண்டிப்பா தெரியாது. சரி, அப்ப எப்படிதான் பிரபஞ்சம் வெளிப்படுத்துற அறிகுறிய புரிஞ்சுக்கிறது? நார்மலான அறிகுறிக்கும் பிரபஞ்சம் வெளிப்படுத்துற அறிகுறிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் நீங்க பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நம்ம ஒவ்வொரு நாளுமே வீட்ல இருந்து வெளியே போகும்போது ரோட்ல, ஆஃபீஸ்லன்னு பல இடங்கள்ல நிறைய நம்பர்ஸை பார்ப்போம், சிம்பிள்ஸையும் பார்ப்போம், சில கோஇன்சிடென்சஸை கூட பார்ப்போம். ஆனா அது எல்லாத்தையுமே நம்மளால பிரபஞ்சத்தோட அறிகுறி தான்னு உறுதியா சொல்லிட முடியாது. கோஇன்சிடென்ஸா நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் தான் காரணம்னு நினைக்க கூடாது. பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல்கள் ரொம்பவே ஆழமா இருக்கும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நார்மலான இன்சிடென்ட்ஸுக்கும் பிரபஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில நம்ம அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக தான் பல விஷயங்கள் பண்ணப்படுது. இல்ல மொபைல்ல சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் பண்ணப்படுது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு மொபைல் போனை எடுப்போம். சரின்னு இன்ஸ்டாகிராம் பக்கம் போகலான்னு பாப்போம். உள்ள போனதும் கிழவேலைக்காரா இன்றே இன்றே அப்படின்னு பாட்டு வரும். அது பிரபஞ்சமே நம்மள மோட்டிவேட் பண்றதுக்காக அந்த பாட்டை வர வச்சதுன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, இங்க விளையாடுறது பிரபஞ்சம் இல்ல, இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் தான். நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களோட கண்டென்ட்ஸுக்கு மேட்சா தான் நம்ம பார்க்கக்கூடிய கான்டென்ட்ஸ் வரும். முன்னாடியே நீங்க நிறைய மோட்டிவேஷனல் பாட்டு கேட்டிருந்தா உங்க இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் திரும்ப உங்களுக்கு அதே மோட்டிவேஷன் பாட்டை சஜஸ்ட் பண்ணும். இது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியால கட்டுப்படுத்தப்படுது. இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய சம்பந்தம் இல்ல. ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரிதான் சம்பந்தமே இல்லாத அறிகுறிகளை பிரபஞ்சம் தான் கைட் பண்ணுதுன்னு நினைச்சு ஏமாந்துட்டு இருக்காங்க. சாதாரணமான அறிகுறிக்கும் பிரபஞ்சம் அனுப்புற அறிகுறிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு நார்மலான அறிகுறி எப்படி இருக்கும்னா, நம்பர் 1, ரேண்டமா நடக்கும். அதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்காது, ஜஸ்ட் நடக்கும், அவ்வளவுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்த பல பாடல்கள் வரியா இருக்கலாம். அதை நீங்க ஸ்வைப் பண்ண வந்துகிட்டே இருக்கும். அதுல பெருசா அர்த்தங்கள் இருக்காது. உங்களோட டேட்டாவை வச்சு அல்காரிதம் கான்டென்ட்ஸை காட்டும். நீங்களும் நேரம் போறது தெரியாம அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். அடுத்து நம்பர் 2, எமோஷனலா பெருசா கனெக்ட் ஆகாது. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நடக்கிற மாதிரி இருக்கும். போற போக்குல பார்த்துட்டு போவோம், கொஞ்ச நேரம் அப்புறம் திரும்ப யோசிச்சு பார்த்தா அது ஞாபகம் கூட வராது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பா பிரபஞ்சத்தோட அறிகுறியே கிடையாது. இது நம்பர்ஸ், சிம்பிள்ஸ்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க ரோட்ல போகும்போது அதை பாக்குறீங்க, அதை தான் பிரபஞ்சத்தோட அறிகுறின்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணங்கள் அந்த நம்பர்ஸ் கூட எமோஷனலா எந்த விதத்துல கனெக்ட் ஆகுதுன்னு. டக்குன்னு அப்பவே இது பிரபஞ்சத்தோட அறிகுறி தான்னு முடிவு பண்ணிடாம கொஞ்ச நேரம் அப்படியே அதை விடுங்க. சாதாரணமான அறிகுறிகளா இருந்தா கொஞ்ச நேரத்துல தானாவே அது மறந்து போயிடும். அதுவே பிரபஞ்சத்தோட அறிகுறியா இருந்தா மட்டும்தான் உங்க ஆழ் மனசு அது கூட கனெக்ட் ஆகி ரெஸ்பாண்டே பண்ணும். அடுத்து நம்பர் 3, நார்மலான அறிகுறிகள் உங்க வாழ்க்கையோட ஒத்து போகாத மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பாக்குறீங்க. ஒரு நாள் முழுக்க நீங்க எங்க போனாலும் அந்த பட்டாம்பூச்சி உங்களே சுத்தி சுத்தி வருது. அது மேபி பிரபஞ்சத்தினால் அனுப்பப்பட்ட அறிகுறியா இருக்கலாம்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. பட்டாம்பூச்சிகளா பிரபஞ்சம் அறிகுறியை வெளிப்படுத்தினா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் புதிய தொடக்கமும் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க எந்த குழப்பத்திலயும் இல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க ஒர்க்கு, வீடுன்னு எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த அறிகுறி அனுப்பணும்? அப்ப இது வெறும் நார்மலான அறிகுறி தான். பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய அறிகுறிகளை நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதுக்கு ஏத்த மாதிரி தான் பிரபஞ்சமும் நமக்கு அறிகுறிகள் அனுப்பும். சோ சம்பந்தமே இல்லாம சில சம்பவங்களை பிரபஞ்சத்தோட அறிகுறி நினைச்சு ஏமாற வேண்டாம். கவனத்தோட இருங்க, யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சம் வெளிப்படுத்துற அறிகுறிகளுக்கு சில சக்திகள் இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்ல கூட அந்த சிம்டம்ஸ் கனெக்ட் ஆகும். நம்ம ஆழ் மனசு கூட கனெக்ட் ஆகும். எமோஷனலா சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாமே நம்ம நிதானமா நின்னு யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் அதுல இருக்க முழு அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த பிரபஞ்ச அறிகுறி எப்படி இருக்கும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு கவனமா இருக்கணும். செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கவனமா செய்யணும். எப்பவுமே மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். பிரபஞ்சம் எப்ப வேணும்னாலும் அதோட அறிகுறியை வெளிப்படுத்தலாம். எல்லா நேரமும் அலர்ட்டோட இருக்கணும். பிரபஞ்சம் வெளிப்படுத்துற அறிகுறிகளுக்கு பின்னாடி ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அது உங்களை வழி நடத்தி கொண்டு போகக்கூடியதா இருக்கும். உங்க எண்ணங்களையும் உங்க வாழ்க்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அறிகுறியா அது இருக்கும். உள்ளுணர்வுகள் இங்க அதிகமா வேலை செய்யும். எல்லாத்த பத்தியும் தெளிவான ஐடியா உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பணக்காரனா ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் உங்க ஆழ்மனசோட எண்ணம்னு வச்சுக்கலாம். அப்ப பிரபஞ்சத்தோட அறிகுறி எப்படி இருக்கும்னா,
புது வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றத குறிக்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல இன்னும் கடினமான வேலைகள் கூட உங்களுக்கு வரப்போகுதுன்னு உணர்த்தக்கூடிய அறிகுறியா வரலாம். ஆனா அது உங்க ஆழ்மனசோட எண்ணங்களுக்கு ஒத்து போகும். வரக்கூடிய அறிகுறி ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த அறிகுறிய பயன்படுத்தினா உங்க இலக்கை அடைய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும். அதுதான் பிரபஞ்சத்தோட அறிகுறி. சாதாரணமா அறிகுறிகளுக்கு அவ்வளவு தெளிவும் இருக்காது, ஆற்றலும் இருக்காது. இத வச்சே நம்ம பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். பிரபஞ்சத்தோட அறிகுறி எதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். பிரபஞ்சம் அறிகுறிகளை வெளிப்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட நேரமெல்லாம் கிடையாது. அது எப்ப வேணும்னாலும் சைன்ஸ் அனுப்பும். நம்ம தான் கவனமா இருக்கணும். எப்பவுமே மைண்ட்ஃபுல்லா இருங்க. அது பிரபஞ்சத்தோட அறிகுறிய உங்களுக்கு உணர்த்தும். எப்பவுமே உங்க உள்ளுணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்க. உள்ளுணர்வுகளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை உங்க உள்ளுணர்வுகள் மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கு ஜர்னலிங் பண்றது ரொம்பவே உதவியா இருக்கும். உங்க மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. அதுல எது அடிக்கடி வருதுன்னு கவனிங்க. அந்த எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது உங்க வாழ்க்கைக்கு உதவுமான்னு பாருங்க. தினமுமே இந்த ஜர்னலிங்க நீங்க பண்ணலாம். ரொம்பலாம் வேண்டாம், சும்மா ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க உள்ளுணர்வுகள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அதுவே பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை உங்களுக்கு தெரியப்படுத்தும். ரொம்ப முக்கியமா பிரபஞ்சம் அறிகுறிகளை வெளிப்படுத்திருச்சா? பிரபஞ்சம் எப்ப அறிகுறி அனுப்பும்னு ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. பிரபஞ்சம் சரியான நேரத்துல உங்களுக்கு அனுப்ப வேண்டிய அறிகுறிகளை அனுப்பும். நீங்க நம்புனா மட்டும் போதும். பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தும். பிரபஞ்சம் பல வழிகள்ல உங்களுக்கு அறிகுறிகளா வெளிப்படும். நம்பர்ஸ் மூலமா வெளிப்படுத்தும், உங்க கனவுகள் மூலமா வெளிப்படுத்தும். பறவைகள், விலங்குகள்னு உங்களை சுத்தி இருக்க எது மூலமா வேணும்னாலும் பிரபஞ்சம் சைன்ஸ் அனுப்பும். ஆனா அது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க கூட ஆழமா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு பயம், புது வேலை எப்படி இருக்க போதோ, புது இடம் எப்படி இருக்க போதோன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த டைம்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு போல்டான முடிவுகள் எடுத்து வெற்றி அடைஞ்ச பல மக்களோட கதைகள் உங்க கண்ணுக்கு படுது, சோஷியல் மீடியால படுது, டிவில இன்டர்வியூஸ் வருது. இதுதான் பிரபஞ்சத்தோட அறிகுறி. பிரபஞ்சம் உங்க குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அறிகுறிகளை அனுப்புது. உங்க எண்ணங்கள், இலக்குகள்னு எல்லாத்துக்கூடியும் இந்த அறிகுறி கனெக்ட் ஆகுது. இதை நீங்க பிரபஞ்சத்தோட அறிகுறியா எடுத்து புது வேலைக்கு போகலாம்னு தைரியமான முடிவெடுக்கலாம். அது உங்களுக்கு புது வாய்ப்பை காட்டும். பிரபஞ்சம் எப்பவுமே உங்களை கைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். உங்க உள்ளுணர்வுகள் மூலமா அதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். பிரபஞ்சத்தை நம்புங்க. பிரபஞ்சம் காட்டக்கூடிய வழியை பயன்படுத்தி முன்னேறி போங்க. நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது மட்டும் பிரபஞ்சம் உங்களை வழி நடத்துறது கிடையாது. எப்பவுமே பிரபஞ்சம் உங்களை வழி நடத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வைங்க. உங்க எண்ணங்கள் மூலமா தான் பிரபஞ்சத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்களை பொறுத்துதான் பிரபஞ்சம் வெளிப்படுத்துற அறிகுறியும் இருக்கும். உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வைங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு தினமும் தியானம் பண்ணுங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தியானம் பண்ணுங்க. நம்ம சேனல்லே நிறைய தியான முறைகளை அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க பிகினரா இருந்தா கூட அதை பயன்படுத்தி தியானம் பண்ணலாம். தியானம் பண்றதுனால உங்க மைண்ட் செட் பாசிட்டிவா மாறும். மைண்ட்ஃபுல்லா இருக்க முடியும். பிரபஞ்சத்து கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். பிரபஞ்சம் வெளிப்படுத்துற அறிகுறியும் சீக்கிரமாவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இயற்கையோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தாலும் உங்க மைண்ட் செட்டை பாசிட்டிவா வச்சுக்கக்கூடிய சக்தி இயற்கை கிட்டதான் இருக்கு. ரொம்பலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வெளியே வாக் போலாம். இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியில நடங்க. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைங்க. என்ன வேலை பண்ணாலும் அதை பண்றோம் அப்படிங்கிற விழிப்புணர்வோட பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. பிரபஞ்சத்தோட அறிகுறியை ஈர்க்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருங்க. பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை நம்புங்க. அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் பிரபஞ்சம் உங்க கூட துணையா நிக்கும். சோ வெயிட் பண்ணாதீங்க. பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை நீங்க கண்டுபிடிச்ச அப்புறம் டிலே பண்ணாம நீங்க எடுக்க வேண்டிய டெசிஷனை எடுங்க. பிரபஞ்சத்தோட வேலை உங்களை கைட் பண்றது மட்டும்தான். பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை மட்டும்தான் அனுப்பும். அதை செயல்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. பிரபஞ்சம் அறிகுறி அனுப்பிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காம இறங்கி வேலை செய்யுங்க. உங்க இலக்குகளுக்காக தைரியமா உழைக்க தயாராகுங்க. பிரபஞ்சம் எவ்வளவு வலிமையான அறிகுறிகளை உங்களுக்கு அனுப்புனாலும் நீங்க அதை பயன்படுத்தி செயல்படுத்தாத வரைக்கும் உங்க கனவுகள் கேள்விக்குறியாதான் இருக்கும். இங்க எதுவுமே ஒரே நாள்ல நடக்கக்கூடிய மேஜிக் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே உங்க கனவுகளுக்காக நீங்க உழைச்சுதான் ஆகணும். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை நீங்க பார்க்கலாம். அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி தான் வெற்றி அடைஞ்சதா சொல்லிருப்பாங்க. ஆனா எல்லாமே ஒரே நாள்ல அந்த வெற்றி அடையல. ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்து மேல நம்பிக்கைய வச்சு பிரபஞ்சம் வெளிப்படுத்துற அறிகுறிகளை பின்பற்றி தான் வெற்றியாளர்களா ஆகிருக்காங்க. நம்ம சேனல்ல நிறைய பேரோட கதைகளை நம்ம பார்த்திருக்கோம். பிரபஞ்சம் எப்பவுமே உங்களை கைட் பண்ணதான் காத்திருக்கும். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை முழு நம்பிக்கையோட செஞ்சா மட்டும் போதும். பிரபஞ்சமே பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து உங்களை வெற்றி அடைய வச்சிரும். பிரபஞ்சத்தை நம்புங்க. பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகளை நம்புங்க. உங்களுக்கு வர ஒவ்வொரு அறிகுறியும் கவனமா பாருங்க. நான் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையோட அந்த அறிகுறி கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. உங்க உள்ளுணர்வுகள் சொல்றத கேளுங்க. ஆனா எல்லாத்தையும் பிரபஞ்சத்தோட அறிகுறி நினைச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ரொம்ப போட்டு மண்டைய பிச்சுக்க வேண்டாம். ஃப்ளோல போங்க. உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி அறிகுறிகளை பாக்குறீங்கன்னா அதை மோட்டிவேஷனா எடுத்து உங்க வேலைகளை பண்ணுங்க. பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.
கண்டிப்பா உங்களை வெற்றியடைய வைக்கும்னு நம்பிக்கையோட செயல்படுங்க. சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்டதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.